गोविदे कारुशैलमध्ये कृपासासर्पितसन्निधान प्रज्ञासमालिङ्गित वामभागं लक्ष्मीप्रसन्नं शरणं प्रपद्ये मोहन खडगोपाय रङ्गनाथ भरद्विकं श्रीरङ्गवीरवेदान्ताने नन्दनारायणो तथा सभेभ्यः स्वागतम् பழைய பார்த்து யாராவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நத்தின பார்த்த சந்தேகம் இருக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட பார்த்துட்டு மேலே போகலாம். நமஸ்காரம் சுவாமி. அடியன். வணக்கம். சொல்லுங்க. சந்தேகம் இருக்கா? மேலே போலாமா? இப்போ நம்ம தானானி பிரயத்னச்ச அப்படின்றது ஏழாவது பக்கம் பார்க்க போறோம். தானானி அப்படின்னா எழுத்துக்கள் உண்டாகிற இடம். எழுத்துக்கள் உண்டாகிற இடத்துக்கு ஸ்தானம்னு பேரு. எந்தெந்த எழுத்து எந்தெந்த இடத்துல உண்டாடுது அப்படின்றத சொல்ல போற. அப்புறம் பிரயத்னச்ச பிரயத்னம்னா அதுக்கு உண்டான எஃபெக்ட் முயற்சி. எந்தெந்த எழுத்துக்கு எப்படி முயற்சி பண்றாருக்கும் பிரயத்னம்னா யத்னம்னா முயற்சி, பிரயத்ன பிரதிஷ்டான யத்னம் அதுக்கு உண்டான முயற்சி எது இருக்கோ அதையும் விவரத்தை இங்க சொல்ல போறேன். அதனால தானானி பிரயத்னாக தானங்களும் பிரயத்தனங்களும் அதை பத்தி இங்க சொல்ல போறேன். முதல்ல தானானி அஷ்ட ஸ்தானங்கள் மொத்தம் மற்ற 8 விதமா 8 ஸ்தானங்கள எழுத்துக்கள் எல்லாம் உண்டாகிறது அப்படின்றத சொல்றாங்க. வர்ண அபிவியக்தி பிரதேசா ஸ்தானம். ஸ்தானம்னா என்னன்னா வர்ண அபிவியக்தி பிரதேசா. வர்ணானா எழுத்து, அபிவியக்தினா அது வெளிப்படுற இடம். எங்கே வெளி வருதோ உச்சரிக்கப்படுகிறதோ அந்த பிரதேசத்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு தான் அந்த இடத்துக்கு தான் ஸ்தானம். பிரதேசம்னா அந்த இடத்துக்கு தான் ஸ்தானம்னு சொல்றோம். வர்ண அபிவியக்தி பிரதேசா ஸ்தானம். வர்ணத்தினுடைய எழுத்தினுடைய அபிவியக்தி பிரதேசா உண்டாகின்ற இடத்துக்கு ஸ்தானம் என்று பெயர். அது என்னென்ன 8 அப்படின்றத சொல்ற. கண்டா, காருகு, மூத்தா, கண்டா, ஓட்டௌ, நாசிகா, ஜிஹ்வா மூலம், உரஹ ச இதி அஷ்டௌ ஸ்தானானி. கண்டா கண்டகன கழுத்து. கண்டகன கழுத்து ஒரு ஸ்தானம். காலு காலுனா தாடை. காலுனா தாடை ஒரு ஸ்தானம். மூர்த்தா மூர்த்தா அப்படின்னா வாயுடைய மேல் பகுதி. வாயுடைய மேல் பகுதிக்கு மூர்த்தா அப்படின்னு மூர்த்தா ஒரு ஸ்தானம். கண்டா கண்டகனா பற்கள். பற்கள் ஒரு ஸ்தானம். ஓஷ்டௌ ஓஷ்டௌனா உதடு. ஓட்டம்னா உதடு. உதடு ஒரு ஸ்தானம். நாசிகா நாசிகானா மூக்கு. மூக்கு ஒரு ஸ்தானம். ஜிஹ்வா மூலம். ஜிஹ்வான நாக்கு. ஜிஹ்வா மூலம்னா நாக்கினுடைய அடிப்பகுதி. நாக்கினுடைய அடிப்பகுதி ஜிஹ்வா மூலம். உரஹ உரஹான மார்பு. இது அஷ்டௌ ஸ்தானானி. இதுவாறாக மொத்தம் எழுத்துக்கள் உண்டாகிற இடம் மொத்தம் 8. கண்டகா கழுத்து, காலு தாடை, மூர்த்தா வாயுடைய மேற்பகுதி, கண்டகா பற்கள், ஓஷ்டௌ உதடு, நாசிகா மூக்கு, ஜிஹ்வா மூலம் நாக்கினுடைய அடிப்பகுதி, உரஹ மார்பு. இதுவாக அஷ்டௌ ஸ்தானானி. அடுத்தது மேல யதா சப்த பிரயோகாச்ச பவதி तथा कायाग्निना प्रेरितः वायुः कण्ठादिस्थानेषु सञ्चरन् वर्णान् अभिव्यनक्ति. यदा यदा ಅಂದರೆ तदा यथा ಅಂದರೆ तथा. இது காலத்தை குறித்தும் இது எந்த குறிக்கும். यदा எப்பொழுதோ ததா அப்பொழுது. எதா ததா தாதா எதா எப்பொழுதோ ததா அப்பொழுது. யதா ததான்னு வந்தா எப்படியோ அப்படி. அவன் எப்படி யதா ராஜா ததா பிரஜா. ராஜா எப்படியோ ததா அவ்வாறு
மக்கள். அது எதா எப்பொழுதோ அது அப்பொழுது காலத்தை குறிக்கும். இது அந்த व्यक्ति அதுவரை குறிக்கும். அதான் வித்தியாசம். எதா ததாது. இது எதா எப்பொழுது சப்த பிரயோக இச்சா பவதி. சப்தம்னா சவுண்ட், வேர்ட், சப்தங்களை. பிரயோக இச்சான பிரயோகம்னா சொல்றதுக்கு, இச்சான ஆசை. எதா எப்பொழுது சப்த பிரயோக இச்சா நம்ம பேசணும்னு ஆசைப்படுறோமோ, சொல்லணும்னு ஆசைப்படுறோமோ, பவதி என்றமோ, ததா அப்பொழுது காயாக்னினா, காயனா உடம்பு, அக்னினா உடம்பு ஹீட் இருக்குல்ல, உடம்புல இருக்க சூடு, அந்த அக்னி நெருப்பு, அந்த காயாக்னினா அந்த காயன்ற காயத்தில் இருக்கிற நெருப்பினால் பிரேரிதகான கிளப்பப்பட்ட அனுப்பப்பட்ட வாயு காற்று. என்ன பண்ணணும், பேச ஆரம்பிக்கிட்டு டக்குனு பேச முடியாது. நம்ம இருக்கிற உள்ள உடம்புல இருக்கிற சூடானது அக்னியானது அந்த காற்றை என்ன பண்ணும், வெளிக்கிளப்போம். வெளிக்கிளப்பி அந்த காற்று கண்ட ஸ்தானேஷு, கண்டம் ஸ்தானம் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்தானேஷு ஸ்தானங்களை சஞ்சரன் அதை அடைந்து அதை 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 டச் பண்ணி, அப்போ வர்ணானு அபிவியக்தி, அது வர்ணங்களை வெளிப்படுத்துகிறது. அப்போ நம்ம சப்தம்னு சொன்னோம்னா நம்ம எப்போ பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம உடம்புல இருக்கிற அக்னியானது அந்த வாயு பிராணனை அது வெளிக்கிளப்பி அந்த காற்றானது நேர எந்தெந்த எழுத்து உண்டாகும் அந்த ஸ்தானத்துடைய எழுத்தை போய் பட்டு எழுத்துக்க வெளிவருகின்றன அப்படின்னு சொல்றாரு. எதா சப்த பிரயோக இச்சா பவதி, எப்பொழுது சப்தத்தை பிரயோகம் பண்ண ஆசைப்படுகிறோமோ, ததா அப்பொழுது காயாக்னினா பிரேரிதாக உடம்புள்ள அக்னினால் பிரேரிதாக அனுப்பப்பட்ட வாயு காற்றானது கண்டாதி ஸ்தானேஷு, கண்டம் முதலான ஸ்தானேஷு ஸ்தானங்களில் சஞ்சரன் அடைந்து வர்ணான எழுத்துக்களை எழுத்துக்களை அபிவியக்தி வெளிப்படுத்துகின்றன. ஏவம் இவ்வாறாக தத்த ஸ்தானேஷு அந்தந்த ஸ்தானேஷு அபிவியக்தாக வெளிப்படுகின்ற வர்ணங்கள் அவைகள் கண்டியா காரத்தியா. இப்போ கண்டத்தில் உண்டான கண்டியா, நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல தமிழன், ஆந்திராக்கான கேரளன் அப்படி சொல்ற மாதிரி கண்டத்தை உண்டா அது கண்டியா, காலில் அப்படின்னா காலத்தியா, இத்தேவம் சப்தங்கள் விவகிரேன் அப்படின்னு சப்தங்களை விவகாரம் பண்றார். அது என்னென்ன தமிழ் பேர் கொடுத்துருக்கா. இப்போ 2 உதாரணம் இருக்கு. கண்டியா காலவியா, கண்டத்தில் உண்டாறது கண்டியா, காலத்தில் உண்டார எழுத்துக்கள் காலவியா அப்படின்னு அந்த விவகாரமானது இருக்கிறது. வர்ணாக தத்தத் வர்ணான வர்ணங்களுடைய அந்தந்த வர்ணங்களுடைய ஸ்தானானி ஸ்தானங்கள், தத்த ஸ்தானோத்பன்ன வர்ணான அந்தந்த எந்தெந்த ஸ்தானத்துல எந்தெந்த வர்ணங்கள் உண்டாகின்றன அப்படின்றதும் நாமானிச்ச அதனுடைய பெயரும் இக கீழ சங்கிருஷ்ய அதை ஷார்ட்டா ஈஸியா அப்படிங்கிற மாதிரி பிரதர்ஷனத்தை காமிச்சிருக்கோம். அது பாருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ததாகி அந்த ஸ்டார்ட்டுக்கு இப்போ சொல்ல போறேன். இப்போ நடத்த வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க சுவாமி. வர்ணாக அபிவியக்தி பிரதேசா ஸ்தானம், வர்ணங்களுடைய உண்டாகிற இடத்துக்கு தான் ஸ்தானம் என்று பெயர். அது ஸ்தானம் கண்டகா கழுத்து, காலு காடை, மூர்தான வாயுடைய மேல் பகுதி, தந்தகன பற்கள், ஓஷ்டவன உதடு, நாசிகா அப்படின்னா மூக்கு, ஜிஹ்வா மூலம், ஜிஹ்வான நாக்கு, அதோடைய மூலம்னா அடிப்பகுதி, நாக்கினுடைய ஜிஹ்வான நாக்கினுடைய அடிப்பகுதி, உரகனா மார்பு, இது அட்டோசான். இப்படி இவ்வாறாக மொத்தம் எழுத்துக்கள் உண்டாகிய இடங்கள் 8 விதமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த எழுத்துக்கள் உண்டாருன்னா எதா எப்பொழுது சப்த பிரயோக இச்சா பவதி, சப்தத்தை பிரயோகம் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ, பிரயோகம்னா சொல்றதுக்கு, இச்சான ஆசை எப்ப படுறோமோ, ததா நம்ம நினைச்சா விட்டு எழுத்து உச்சாரணம் பண்ணணும்னு நினைச்சா விட்டு என்ன பண்றது, ததா அப்பொழுது நம்ம காயம்னா உடம்பு, அதுல இருக்க அக்னியா நெருப்பானது அந்த பிரேரிதா, நெருப்பினால் பிரேரிதான அனுப்பப்பட்ட வாயு காற்று என்ன பண்ண, நெருப்பு வாயுவை கிளப்பி அந்த வாயு போய் கண்டம் முதலான கண்டம் காது அந்த மாதிரி பட்டு அந்தந்த எந்த சொல்றோமோ அந்த எழுத்து அப்படியே வெளிவரும். அப்போ கண்டஸ்தானே சஞ்சரன்னா அதுல போய் பட்டு வர்ணங்களை அபிவியக்தி வெளிப்படுத்துகின்றன. அப்படி வெளிப்படுத்தும் போது ஏவம் தத்தஸ்தானேஷு அந்த கண்டத்துல உண்டான அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் அபிவியக்தாக வர்ணாக கண்டியா, கால உண்டான எழுத்துக்கள் தான் காலவியா,
அப்படின்னு அந்த சப்தங்களுக்கு அந்த ஞாபகம் விவகாரம் பண்றோம். அதனுடைய தானுடைய இதை நம்ம கீழே இப்போ தாக்கமா கொடுத்துருக்கோம், பார்க்கலாம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே சுவாமி. இப்போ அது முதல்ல இருக்கிறது வர்ணா எழுத்துக்கு முதல் சார்ட்ல இருக்கிறது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு இது. அப்புறம் உற்பத்தி ஸ்தானம், எந்த அந்த எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள்லாம் எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதுன்ற அதோட ஸ்தானங்கள். அப்புறம் உற்பத்தி ஸ்தான நாமம், அப்ப சொல்லிட்டு ஸ்தான ஜன்யமான நாமம் என்ன அப்படின்றது கீழே சொல்லு. அது அடுத்த மூணாவது கருத்து சொல்லிடு. முதல் பாருங்க, அ ஆ ஆ ரசமான அகாரம், தீக அகாரம், புத அகாரம், இவை மூணு. அப்புறம் அந்த எழுத்து ஹ அகா ஹ அயகு ஹா இருக்க ஹ அகாரம் விசர்க்கம். இந்த எழுத்துக்கள் எல்லாம் கண்டத்தில் இருந்தார். நீங்க சொல்லு பாருங்க, இந்த எழுத்தான் சொல்லச்சு அந்த கழுத்துல அழுத்தமானது கொஞ்சம் வரும். ஆ க க க க அப்படின்னு சொல்லச்சு அதனுடைய எழுத்தினுடைய அழுத்தமானது எங்க இருக்கும்? கழுத்துல இருக்கும். அதனால இதெல்லாம் கண்டத்தில் உண்டாது. ஹா அஹா ராமஹா அப்படி சொல்லச்சு விசர்க்கமானது அந்த இதுல வந்தால அந்த அகாரமானது கழுத்துல செட் பண்ணதுனால இந்த கவர்க்கெல்லாம் கால சொல்லச்சு கழுத்தானது கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த எழுத்துக்கெல்லாம் கண்டஸ்தானத்துல உண்டாருது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால இதெல்லாம் என்னன்னு பேரு? கண்டியகா. இந்த கண்டத்தை உண்டாடுறதுனால இது கண்டியகா என்று பெயர். இரண்டாவது எழுத்து இ ஈ. அப்புறம் இந்த எழுத்துலாம் கால் ஈ சொல்ல நம்ம கால அமங்கிறதா இல்லையா? அப்போ அதனுடைய அழுத்தம் எங்க இருக்கு? காலுல இருக்கு. யா அப்போ இந்த கண்ணத்துல அந்த அழுத்தம் இருக்கிறதுனால இந்த எழுத்துக்கள்லாம் காலுல உண்டாருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுக்கு காலவியா அப்படின்னு பேரு. இகாரம் வந்து நாசிகா வந்து கழுத்துல வரலையே. கண்டத்துல வரலையே சொன்ன வரலன்னு சொல்லக்கூடாது, கண்டத்தை சொல்லணும். நீங்க நம்ம சொல்றீங்க சொல்லிவிடுறேன். இப்போ பொதுவா நம்மளுக்கெல்லாம் நம்ம சொந்தமா இருக்கும். இந்த பெண்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? ரெண்டா சொல்லுவோம், புகுந்தா ஒண்ணு பிறந்தா ஒண்ணு. அதே மாதிரி இந்த நாக்கு பிறந்தா கண்டஸ்தானம், கண்டஸ்தானம் பிளஸ் இது நாசியா வரப்போறது. அவங்க கண்டு நாசியா சொல்லணும், கண்டது சொல்லணும். நாசியா பொங்கலாட்டி மாதிரி வர ரெண்டு பக்கம் அம்மாவும் முக்கியம், மாமியாரும் முக்கியம். மாதிரி பிறந்தாமன்னு காத்து வச்சுக்கணும். பிளஸ் நாசியா சொல்லணும், கண்டு நாசியா சொல்லணும். நான் உண்டு இந்த கடைசியா அதே ப்ராப்ளம். அது தாலு சாப்பிடணும் பிளஸ் நாசிகா சொல்லணும். தாலு நாசிகா சொல்லணும். நாசிகாச்சன்னு சொல்ல போறேன். அது ஸ்தானமும் உண்டு பிளஸ் நாசிகா சொல்ல போறோம். அதனால அது நாசிகமா சொல்லக்கூடாது, அந்த ஸ்தானத்தை நாசிகை சொல்லணும். விசேஷான தாலு, இதுல தாலுல உண்டாருது. அதுக்கு தாலவியா அப்படின்னு இந்த எழுத்துகளுக்கு பெயர். அப்புறம் அவைகள் இதெல்லாம் மூர்த்தா போய் சொல்லி பாருங்க. அது போய் நாக்கு போய் மேல போய் படும், போய் படணும். நாக்கு போய் மேல் பகுதியில் படணும் அப்படி சொல்லணும். இது அது மேல் பற்று சொல்றதுனால இதுல மூர்த்தஸ்தானம், மூர்த்தனை தொட்டு வர்றதுனால அதனுடைய ஸ்பெஷல் மூர்த்தா இருக்கிறதுனால இதெல்லாம் மூர்த்தான்னு பேரு. இதுக்கு மூர்த்தஸ்தானம், இதுக்கு மூர்த்தன்யா. இந்த வர்ணத்துக்கான பேரு என்ன? மூர்த்தத்தை உண்டாருனா இதுக்கு மூர்த்தன்ய வர்ணம்னு பேரு, மூர்த்தன்யா என்று பெயர். அடுத்தது என்ன தீர்க்கம் கிடையாது, கத்துவம் கொடுக்கும் பாத்திரம். அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பல்ல அமுக்கும். பல்ல அதனுடைய அழுத்தமானது பல்ல இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் பேர் என்ன பேரு? தண்டா ஸ்தானம் இருக்கு, தண்டாக ஸ்தானம். இது தந்தியா, இது தந்தத்துல உண்டாடுறதுனால இதுதான்
தந்திய வர்ணா அப்படின்னு இதுக்கு பெயர். அப்புறம் உ ஊ ஊ அப்புறம் ப ப ப ப ம இஃபா உபத்மானியம் சொன்னமே இஃபா சொன்னமே அந்த உபத்மானியம் இவைகள்லாம் ஓஷ்டம். இதெல்லாம் முதல்ல உள்ள அழுத்தம் எங்க இருக்கு முதல்ல இருக்கிறதுனால இதெல்லாம் ஓஷ்ட ஸ்தானம் இருக்கு. இதெல்லாம் ஓஷ்டியா இதெல்லாம் ஓஷ்டியா என்று இதுக்கு பெயர். அப்புறம் இவைகள் நாசிகா பிளஸ் கண்டாதி அது அந்தந்த ஸ்தானங்கள். காக்கு கண்டம், ஞாக்கு தாலு, நாக்கு மூர்தா, நாக்கு தந்தாக, பாக்கு ஓஷ்டம் பிளஸ் அதோடைய நாசிகை ஸ்தானமும் பிளஸ் நாசிகா. நான கண்ட நாசிகா, ஞா கால் நாசிகா, ந மூர்த்த நாசிகா, ந தந்த நாசிகா, மா ஓஷ்ட நாசிகா அப்படின்னு ரெண்டு ஸ்தானத்தை அதை சொல்லணும். அதனால நாசிகா பிளஸ் கண்டாதி கண்ட நாசிகா. அதுக்கு அருணாசிகம் பேரு. நாசிகா சொன்னால அருணாசிகம் அப்படின்னு அதுக்கு பேரு எழுத்துக்கள். அப்புறம் ஏ ஐ இது ரெண்டும் கண்டகாலம். இது கண்டகாலவியா ஏவும் ஐயும் கண்டகாலம். ஏன்னா ஏ எழுத்து வந்து சம்யுக்தாட்சரம்னு பேரு. ஆ இ சேர்ந்தா ஏவாடு, ஆ இ சேர்ந்தா ஏவாகும். அப்புறம் ஏ அவங்க அந்த ஆவோட ஏ சேர்ந்தா ஐ ஆயிடும். இப்ப ஆ என்ன ஸ்தானம் கண்டஸ்தானம், இ காலஸ்தானம். அப்ப இது ரெண்டும் சேர்றதுனால இது கண்டஸ்தானம். சேம் இதேதான் ஐயோ ஆவோட ஆவோ தாதா இருக்குனால இதுவும் கண்டஸ்தானம். ஐயோ இந்த ஏவோட ஐ சேர்ந்தா ஏவோட ஆ சேர்ந்தா ஐ ஆயிடும். அதனால அதுவும் கண்டஸ்தானம். இப்போ ஏங்கிறது ஆ ஈ சேர்ந்த ஏவானது, ஆ கண்டஸ்தானம் ஈ காலஸ்தானம். அப்ப ஏங்கிறது ரெண்டு ஜாயிண்டா இருந்தா கண்டத்தாலு. அதேதான் ஏ தைத்தோகோ கண்டத்தாலு. ஏ காலமும் ஐ காலமும் கண்ட பிளஸ் தாலு இருக்கிறதுனால அதுக்கு கண்டத்தாலு ஸ்தானம் அதுக்கு. அப்புறம் ஓ ஔ அதுக்கு கண்டோஷம். இதேதான் ஆ பிளஸ் ஊ ஈக்குவல் டு ஓ. இந்த ஆவோட ஓ சேர்ந்தா ஔ ஆயிடும். இப்ப ஆனது கண்டஸ்தானம், கண்டஸ்தானம் மூன்றது ஓட்டம், ஓட்டஸ்தானம். இப்போ இது கண்டோஷம். ஆ கண்டம், ஊ ஓட்டம், உபபத்மானி ஓட்டம். பாவுது ஓவாதனால இந்த ஓக்காரமானது கண்டோஷஸ்தானம். அதேதான் ஓ அவ்வா ஆசைங்க அவ்வா போறது. அப்ப அவகாரமும் கண்டோஷம். அதனால இந்த ஓ ஔ ரெண்டும் கண்ட ஓட்டம். ஏ ஐ கண்டத்தாலு, ஓ ஔ கண்டோஷ்டம். அது கண்டோஷ்டியா அதுன்னு அந்த சாந்தத்துக்கு பேர். வா அடுத்தது கண்டோஷ்டம். வா இவ்வு வான்னு இந்த உதடும் நாக்கு படுறதுனால இந்த வகாரத்துக்கு அது தந்தம் பிளஸ் ஓட்டம் உச்சரிக்கிறதுனால தந்தோட்டம் வா அப்படின்னு சொல்றோம். வா சொல்லிச்சு உதடும் நாக்கும் அமுகிறது வரணும். அதனால வகாரமானது தந்தோஷ்டம். அதாவது தந்தோஷ்டியா அது தந்தோஷ்டி ஸ்தானம். ஜிஹ்வா மூலியத்தை ஜிஹ்வா மூலம். அந்த ஜிஹ்வா மூலியத்தை நம்மளே பார்த்தோம். காவோ காவோ போட்டா ஜிஹ்வா மூலம். இதுக்கு ஸ்தானம் வந்து ஜிஹ்வாவின் நாக்கு இக்கா இக்கா அப்படின்னு நாக்கு அடியிலேருந்து இந்த உச்சரிக்க சொல்லணும். அதனால ஜிஹ்வா இதுக்கு ஜிஹ்வா மூலியா என்ற பெயர். இதுக்கு ஸ்தானம் வந்து ஜிஹ்வா மூலம் ஸ்தானம். அது பெயர் ஜிஹ்வா மூலியா அப்படின்னு பெயர். அனுஸ்வாரம் நாசிகா. அனுஸ்வாரம்னா சொன்னா மேல இருக்கிறது அது நாசிகா ஸ்தானம். ராமம் மேல இருக்கிற அனுஸ்வாரத்தை மூக்கால சொல்லணும். அது ஸ்தானம். அதனால அனுநாசிகம் என்று பெயர். இந்த அதெல்லாம் அதெல்லாம் இஸ்குரா அதெல்லாம் இஸ்குவா அப்படின்னு சொல்லிட்டு
உரஹா மார்புல பட்டு சொல்றதுனால இது உரஹாவும் ஸ்தானம் அப்படின்ட்டு இது இது ஔரத்தியா ஒரே பவகா ஔரத்தியா உரத்துலன்னா மார்புல இருந்து 2 எழுத்துக்கள்லாம் வருது. அப்படின்றதுலாம் குறைச்சி மார்க் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறதுனால இது உர எழுத்து. உரத்துல மார்புனா உரகான மார்புல ஒரு ஔரத்தியா என்று இதுக்கு பெயர்னு. இத்தனை ஸ்தானங்கள் இத்தனை வல்லவங்கள் இந்த ஸ்தானத்துல உண்டாருது, அதுக்கு இந்த பெயர்கள் அப்படின்னு டாக்டர் கொடுத்துருக்காங்க. கண்டதாலு ஓகே. இப்போ இது என்ன சந்தேகம் இருக்கா? இந்த டாஸ்க்ல என்ன சந்தேகம் இருக்கா? இப்போ கண்டதாலு கண்டோஷ்டம் சந்தோஷ்டம் இது த்ரீனி நக்தானானி. இப்போ அவன் சொல்லணும் கேட்கணும்ப்போ கேள்வி வரும். இப்போ கண்டா தாலு உலக அந்த இதுன்னு சொல்லி 8 ஸ்தானம் சொன்னீங்கோ. அது சொல்லச்ச டாஸ்க் என்ன சொன்னோம்? கண்ட தாலுன்னு ஒன்று சொல்லியிருக்கோம், கண்டோஷ்டம் சொல்லியிருக்கோம், சந்தோஷம் எக்ஸ்ட்ராலாம் இருக்காம இருக்கேன் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் இந்த த்ரீனியும் தானானி. இதை தனி ஸ்தானம் கிடையாது. அஷ்டசு ஸ்தானேஷ்வேக அந்த கூட்டம். இதுவும் அந்த 8 ஸ்தானங்களுக்குள்ளே தான். ஏன்னா 2 ஜாயிண்டா சொல்றதுனால இது அந்த ஸ்தானத்துக்குள்ளே அந்த கூட்டாயினா அதுக்குள்ளே இருக்க ஸ்தானங்கள் தான். கிந்து ஏகாராஜ துவயோ ஸ்தானையோ உட்பண்ணா. ஏன்னா ஏகாரம் சொன்னோம் சேர்ந்து ஏவா இருக்கு. அதனால கண்ட பிளஸ் தாலு கண்ட தாலுவா இருக்கு. ஐ ஓ அவுல கண்ட பிளஸ் ஓட்டம் கண்டோஷமா இருக்கு. அதனால 2 ஸ்தானங்கள் ஏற்கனவே இருக்க ஸ்தானத்தினுடைய சேர்ந்து தான் வந்திருக்க தவிர புது ஸ்தானம் அது கிடையாது. அந்த 8 ஸ்தானத்துக்குள்ளேயே எல்லாமே அந்த பூதம் அப்படின்னு இது விளக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, கேள்வி மேல போலாமா? அடுத்த பேஜ் 8வது பேஜ். பிரயத்னங்கள். இந்த எழுத்துக்கள் உண்டான ஸ்தானங்கள் என்னன்னு சொல்லிட்டோம். இந்த ஸ்தானங்களுக்கு உண்டான பிரயத்னம் முயற்சி எப்படி என்ன எழுத்து எப்படி உண்டாருது அப்படின்னு சொல்றது இந்த यदा शब्दप्रयोग इच्छा भवति तथा कायाग्निना नाभिप्रदेशात् प्रेरितः प्राणवायुः ऊर्ध्वम् आक्रमण्य मूर्धापर्यन्तं गत्वा प्रतिनिवर्तते. यदा கேட்கணும் यदा शब्दप्रयोग इच्छा எப்போ நம்ம சப்தங்களை சொல்றதுக்கு முயற்சி பண்றோமோ பவதி ததா அப்பொழுது காயாக்னா போன சாதாரணமா அந்த எழுத்து உண்டாக தானே சொல்லிட்டேன். அது உண்டான முயற்சி தானே முக்கியம். அப்ப முயற்சிகளுக்கு உண்டான இதை கொஞ்சம் விவரமா சொல்றேன். ததா காயாக்னி. அந்த காயாக்னி சொன்னா நெருப்பு, வயசு உடம்புல இருக்க நெருப்பு கலப்படுதுன்னு சொன்னோம். அந்த காயாக்னா அது எங்கேருந்து கலப்போம்? அந்த நெருப்புனா நாபி பிரதேசா. நாபினா தொப்புள் பிரதேசா. தொப்புல என்ன பண்ணுவோம்? அந்த காயாக்னியானது நெருப்பானது அந்த வாயுவை பிரேரிக்கிறது, அனுப்புறது. தொப்புல இருந்த ஜாதாக்னி நம்ம சொல்றோமே, அந்த அக்னி என்ன பண்றது? நம்ம உடம்புல இருக்க காத்த பிராணவா காத்த வெளிக்கிளப்புறது. அதான் காயாக்னா நாபி பிரதேசா. காயாக்னியானது நாபி பிரதேசத்திலிருந்து பிரேதா அனுப்பப்படுகிறது. எதை? பிராணவாயு. பிராணவாயு அது வெளிக்கிளப்புறது, அனுப்பி ஊர்த்தம் நாபிக்க இருக்கு. அங்கே என்ன பண்றது? ஊர்த்தம்னா மேல் நோக்கி அந்த காத்தானது மேல் நோக்கி வந்து ஆக்கிரமணு ஊர்வம் ஆக்கிரமணு மூர்தா பிரியந்தம் கத்வா. மேல் மூர்தா வரைக்கும் அது வந்து பிரதிநிவர்த்தது. இங்கேருந்து தொப்புலேருந்து அக்னியானது காத்த கிளப்பி வாயு பிராணவாயு கிளப்பி அனுப்பி அந்த பிராணவாயுவானது மேல வந்து அந்த மூர்தாவரியந்து வந்து திருப்பி போடலாம். பிரதிநிவர்த்ததுன்னா திருப்பி போடுறது. அப்ப போய் பிரதிநிவர்த்தா சகா வாயு, அது பிரதிநிவர்த்தான திரும்பி போடப்பட்ட அந்த வாயுவானது காற்றானது முகம் பிராபிய அந்த வாயை அடைந்து கண்டஸ்தானி, அந்த ஸ்தானங்கள்லாம் கண்ட வாயில் தானே இருக்க, அந்த கண்டஸ்தானி ஆகத்திய அந்த கண்டஸ்தானங்களை அடைந்து வர்ணானு அபிவியக்தி வர்ணங்களை வெளிப்படுத்துகின்றன. அப்போ என்ன எழுத்து? அந்த உடம்புல அக்னியானது அந்த பிராணவாயுவை தொப்புலேருந்து வெளிக்கலப்படுறது. அந்த காற்றானது நேர மேல வந்து மூர்தா பரியந்த வந்து திரும்பி போய் அந்தந்த ஸ்தானங்களை பட்டு அந்தந்த எழுத்துக்கள் வெளிவருகின்றன
அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ததா சகாய வாயு கல விகாசாதனை கரோதி. அப்புறம் அந்த வாயு போய் கல விவரணம்னா கலம்னா தொண்டை தொண்டை தொண்டைய கல விவரண விகாசாதீனு கரோதி. அது கல தொண்டைய விரிவடைய செய்கின்றது. ஏவஞ்ச ஜிஹ்வாக்ர மத்திய மூலை கண்டஸ்தானானி அபிகாதார்த்தம் கல விவரண விகாசார்த்தம் ச வாயு சகாயபூதா கிரியா ஏவ பிரயத்னா இத்யுச்சதே. அப்புறம் அந்த காற்று வெளில போய் அந்த குரலை நம்மளுக்கு அந்த தொண்டையை விரிவுபடுத்தி அந்த ஜிக்வா மூலம் இருக்க ஜிக்வா இருக்க நாக்கு அதுல ஜிக்வா நாக்கு முன்னி வரைக்கும் மத்திய ஜிக்வானுடைய நாக்கு மத்தியம்னா நெடுவு மூலம் அடிப்பகுதி அது வரைக்கும் கண்டஸ்தானாதி கண்டமுறான ஸ்தானங்கள் இருக்க அந்த ஸ்தானான அபிகாதார்த்தம் அதுக்கோசரம் கலவிகார விகாசார்த்தம் அந்த அந்த எழுத்துக்கள் அந்த இடத்துல படுவதற்காகவும் அந்த தொண்டையை விரிவடைய செய்வதற்காகவும் அந்த வாயு என்ன அந்த இடத்துல வந்து மேல வந்து நாட்டில் பட்டு தொண்டையை விரிவாக்கி வார்த்தை வரப்போறது. இதுக்கு உண்டான கிரியா இருக்கு பாருங்க. இந்த முயற்சி இதுக்குதான் இந்த கிரியாயேவ பிரயத்னா இருந்தது. இப்போ இதுக்குதான் என்ன பண்ணுது எஃபெக்ட் முயற்சி பிரயத்னம் எழுத்து அப்படியே வந்துடாது ஸ்தானங்கள் விளையாச்சு. இப்போ இந்த அக்னியானது அந்த வாயுவை பிரேரணை பண்ணி அதை தொண்டையில கழுத்து வரைக்கும் அந்த மூட்டா வரைக்கும் வந்து திரும்பி போய் அந்தந்த ஸ்தானங்களை பற்றி நாக்குலேருந்து ஆரம்பிச்சு நாக்கு முன்னிலேருந்து ஆரம்பிச்சு நாக்கு அடி வரைக்கும் இருக்கிற தொண்டையை விரிவுபடுத்தி அந்த காத்து அந்த எழுத்தை வெளியே வர போறது. அதுக்கு உண்டான கிரியைகள் இந்த கிரியைகள்லாம் இருக்கு பாருங்க. இந்த கிரியைகள் தான் பிரயத்னம். இப்போ வாயிலேருந்து ஆரம்பிச்சு இது வச்சுக்கோங்க தொப்புலேருந்து ஆரம்பிச்சு வாயு முடி வரைக்கும் இருக்க போயிட்டு அந்த காற்று வரப்போறது பாருங்க. அந்த காற்றினுடைய கிரியை தான் பிரயத்னம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரயத்னம் ரெண்டு விதம், ஆபியந்திரம் பாக்கியம். ஆபியந்திர பிரயத்னம் ஒன்று, பாக்கிய பிரயத்னம் ஒன்று. ஓகேவா? இப்ப இந்த சந்தேகம் சொல்லுங்க கேளுங்க, திருப்பி சொல்றேன். சுவாமி எனக்கு இந்த உராகா இருக்கு இல்லையா, அந்த எழுத்து எப்படி ஸ்பெல் பண்ணணும் சுவாமி? உரகால நிறைய போட்டிருக்கு. ஹா இங்கு இஞ்சு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கவிதை சொல்ல போறோம் நம்ம கவுண்ட. அது சொல்லிட்டு நம்முடைய மார்க்கு கொஞ்சம் கழுத்த கொடுக்கறதுனால அது ஒரு கவுண்டில் அவ இதை சொல்லல ஒரு இவன் தனியா இவரையும் சொல்லியிருக்காரு. அது அஞ்சு வளா ஒத்துருக்காரு ஒரு ஆண் பண்ணிருக்காங்க. இது தனியா ஒரு ஆண் ஒரு தானம் ஒத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு அப்ப அந்த அழுத்தமான நம்மளுக்கு மாறுதல தெரியறதுனால அது உரஸ்தானம் அது இருக்கு. அது பிரயத்னம் சந்தேகம் இருக்கும். மேல போலாமா? பிரயத்னம் இப்ப அந்த காலத்துல பிரயத்னம் சொன்னோம். அந்த நெருப்பானது காற்றை அனுப்புறது, பிராணவாயு அனுப்புறது எங்கேருந்து நாபி பிரதேச தொப்புலேருந்து அனுப்பிச்சு அது மேல் வரைக்கும் வந்து திரும்பி போய் அந்தந்த ஸ்தானங்களை பட்டு அந்த தொண்டை நாக்கிலேருந்து தொண்டை அடி வரைக்கும் இந்த ஸ்தானத்தை விரிவுபடுத்தி எழுத்துக்கள் வெளிவருகின்றன. அதுக்கு உண்டான முயற்சி இந்த காரியக்கிரமம் தான் பிரயத்னம் அப்படின்னு சொன்னோம். அந்த பிரயத்தனம் ரெண்டு விதமா சொல்றார். ஆபியந்திர பிரயத்தனம், பாக்கிய பிரயத்தனம். ஆபியந்திர பிரயத்தனம், பாக்கிய பிரயத்தனம். ஆபியந்திர பிரயத்தனா உள்ளுக்குள்ள இருக்கிறது ஆபியந்திரம், பாக்கியம்னா வெளில நடக்கிற பிரயத்தனம் பாக்கிய பிரயத்தனம். உள்ளுக்குள்ள நடக்கிற பிரயத்தனம் ஆபியந்திரம், வெளில நடக்கிறது பாக்கிய பிரயத்தனம். அதுதான் இப்ப சொல்ற ஆபியந்தரோ பாக்கியஸ்ட. ஆபியந்திர பிரயத்தனம்னா என்ன? ஓஷ்டாத் பிரபுதி காக்கலக பரியந்தம் ஹாஸ்யம் இது விவகார. ஹாஸ்யம் சொல்லல. ஹாஸ்யம்னா
இந்த ஸ்தானத்துக்கு ஆஸ்தியம்னா ஓஷ்ட பிரபுத்தி. ஓஷ்டம்னா உதடு. உதடுல இருந்து ஆரம்பிச்சு காக்கலக்கம். காக்கலன்னா இந்த தொண்டை குழி சொல்றோமே அது காக்கலக்கம்னு பேரு. இந்த தொண்டை குழி வரைக்கும் இந்த வாயில நுனி முதல்ல ஆரம்பிச்சு இந்த தொண்டை வரைக்கும் இருக்கிறது பேரு ஹாஸ்யம். அதுக்கு என்ன பேரு? ஹாஸ்யம். இது விவகாரம். விவகாரம் இங்கேருந்து உதடுல ஆரம்பிச்சு தொண்டை குழி வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு ஹாஸ்யம்னு அர்த்தம். हास्यम् अर्थं तत्र स्थितानां स्थानानाम् अभिघातकाः प्रयत्नाः आभ्यन्तरप्रयत्नाः. இப்போ இந்த ஸ்திதானம் இந்த நுண்ணிலேருந்து இதுக்குள்ள இருக்கிற ஸ்தானங்கள் இருக்குல்ல, அந்த ஸ்தானங்கள்ல அபிகாதகா அதுல பற்றி வர எழுத்துக்களுக்கெல்லாம் காரியங்கள் ஆபியந்தராக இத்தியுச்சது. அது ஆபியந்தரம்னு சொல்றோம். ஆஸ்யந்தர்கதத்வாத் ஏதேஷாம் பிரயத்னான ஆபியந்தரத்துவம். இந்த உடல்நுடியிலிருந்து தொண்டக்குழிக்குள்ள இருக்கிற ஸ்தானங்கள் அந்த பண்ற கிரியைகளுக்கெல்லாம் என்ன பேரு? ஆபியந்தர பிரயத்னம் பண்ற காரியங்கள். அதனால காரியங்கள் ஆபியந்தர பிரயத்னம் அப்படின்னு பேரு. இந்த அதையவ ஏதே ஆபியந்தர பிரயத்னம், இதைகள் அதனால ஆபியந்தர பிரயத்னம் என்று பேர். வச்சுக்கோங்க, பாக்கியம்னா வாயு வெளில வரல வச்சுக்கோங்க. இப்ப நேரத்துல இப்போ நம்மளுக்கு இருக்கு, ஆத்துக்கு ரூம்ல இருக்கோம் வச்சுக்கோங்களேன். வெளில போகணும்னு சொல்றோம். ரூம்ல வந்து நமக்கு அந்த பசங்க வெளில விளையாடு அப்படின்றோம். வெளில போனா ரூமை விட்டு வெளில போன அர்த்தம், ஆத்தை விட்டு வெளில போன அர்த்தம் கிடையாது. அதே ரூம் விட்டு வெளில போகணும்னு சொல்ற மாதிரி இப்ப இந்த நம்ம தானே ஏற்கனவே பிரயத்தனங்கள் இந்த தொப்புலேருந்து ஆரம்பிச்சு வாய் நுனி வரைக்கும் சொன்னோம். இப்ப அது புள்ளிதான் ஆன்னு வச்சுப்போம். இது நம்ம ஆத்துக்குள்ள இது தொப்புலேருந்து ஆரம்பிச்சு நம்ம உதடு வரைக்கும் இருக்கு. உதடு வரைக்கும் இருக்கு. உதடு வரைக்கும் இருக்கு. இது ஃபுல்லா ஒரு ஆண். இதுல இந்த முதல்ல ஆரம்பிச்சு இந்த கழுத்து வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு ஆபியந்தரம் ரூம். இதை காட்டு வெளில கீழே வர ஸ்தானங்கள். தொப்புலேருந்து இந்த கழுத்து வரைக்கும் இருக்கிறது வெளிப்பகுதி. இது ரூம் மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ இது ஆபியந்தர பிரயத்தனம். இதுக்குள்ள ஒரு ஆபியந்தரம். இதை காட்டு வெளியில இருக்கிறதுனால இது பாக்கிய பிரயத்தனம். விவகாரம் விவகாரம் எப்படின்னா ஆபியந்தரம் இதுக்குள்ள இருக்கிறது ஆபியந்தரம். இதை காட்டு பாக்கியம். இதை காட்டு வெளியே இருக்கிறதுனால இது பாக்கியம்னா வெளியேன்னு அர்த்தம். வெளில வாய் விட்டு வெளில அர்த்தம் கிடையாது. இந்த பிரயத்னம் இந்த இடத்துல இருந்து கீழே தொப்புல இருந்து கழுத்து வரைக்கும் இருக்கிறது பாக்கியம். இந்த கழுத்துல இருந்து வாக்கு இருக்கிறது ஆபியந்தரம். அப்படிதான் பிரிச்சிருக்காவா. இப்ப ஆசியந்தர்கதானம். ஆசியம்னா சொன்னா இங்க இருந்து உதவியில ஆரம்பிச்சு கழுத்து வரைக்கும் சொன்னோம். ஆசிய அந்தர்கதானம்னா அதுக்குள்ள இருக்கிற ஏதேஷா பிரயத்னம், என்னென்ன பிரயத்னங்கள் இருக்கோ காரியங்கள் நடக்கிறதோ அது ஆபியந்தரம். ஆபியந்தரத்துவம். அதனால இது ஆபியந்தர பிரயத்தனம் பேரு. அந்த ஆபியந்தர பிரயத்தனம்னு பஞ்சதா 5 விதமா இருக்கு. இந்த ஆபியந்தர பிரயத்தனம் 5 விதமா சொல்றான். பிருஷ்ட, ஈஷத் பிருஷ்ட, ஈஷத் விருத, விபிருத, சம்பிரத அப்படின்னு 5 விதமா சொல்றான். பிருஷ்டம், ஈஷத் பிருஷ்டம், ஈஷத் விருதம், விபிருதம், சம்பிரதம் அப்படின்னு இந்த எழுத்துக்களை 5 இதுவா ஆபியந்தர பிரயத்தனங்களை எழுத்து விட்டாரு. அந்த வச்சுக்கோங்க, எழுத்துக்கள் எல்லாம் சேர்த்து எடுத்துட்டு இந்த ஆபியந்தர 5 குரூப்பா பிரிச்சு 5க்கு லீடர் மாதிரி வச்சுட்டான். லீடர் குரூப் நேம் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு குரூப் வச்சு நேம் வைக்கிற மாதிரி அந்த ஆபியந்தர 5 குரூப் நேம் வச்சிருக்கான். பிரயத்னம் 2. ஆபியந்தர பிரயத்னம் ஒண்ணு, பாக்கிய பிரயத்னம் ஒண்ணு. ஆபியந்தர பிரயத்னம் 5 விதம். பிருஷ்ட, ஈஷத், பிருஷ்ட, ஈஷத், பிருஷ்டம், ஈஷத் பிருஷ்ட, ஈஷத் விபிருத, விபிருத சம்பத அப்படின்ட்டு என்ன பண்றாங்க? 5 விதமா பிடிச்சிருக்கா இந்த ஆபியந்தர பிரயத்தனத்தை. இந்த பிரயத்தனத்தை ஆபியந்தர 5 பிரிச்சு இந்த எழுத்துக்களை ஒவ்வொருத்துக்கும் ஒரு குரூப் பிடிக்க போகிறாங்க.
இந்த ஸ்பிருஷ்ட பிரயத்னம், இந்த எழுத்துக்கெல்லாம் ஸ்பிருஷ்ட பிரயத்னம், இந்த எழுத்துக்கு ஈச ஸ்பிருஷ்ட பிரயத்னம், இந்த இது ஈச விவருட பிரயத்னம், இந்த எழுத்துக்கு விவருட பிரயத்னம், இது சம்பிரத பிரயத்னம் அப்படின்னு பிரிச்சு கொடுக்க போற. அதனால முதல்ல என்ன பண்ணா 5 லீடரை தயார் பண்ணிட்டான். 5 லீடர் நேமும் 5 லீடரும் தயார் வச்சிருக்கான். வச்சுட்டு இதுக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுத்துருக்கா பாருங்க. எந்தெந்த எழுத்துக்கு யார் யார் இதுன்னு கொடுத்துருக்காரு. ஸ்பிருஷ்டம் வர்க்கீய வெஞ்சனானி. வர்க்கீய வெஞ்சனானின்னா என்ன? காலை மாவு எழுத்துக்கு வர்க்கீய வெஞ்சனானி பேர். இந்த ஸ்பிருஷ்ட பிரயத்னத்துக்கு 25 எழுத்து இருக்க அதெல்லாம் ஸ்பிருஷ்ட பிரயத்னம். ஸ்பிருஷ்டன்னா அந்த எழுத்து 25 எழுத்துக்கள் காலையிலுமா அதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குரிய குரூப் நேம் ஸ்பிருஷ்டம். அந்த காலையில இருக்கு 25 எழுத்து இருக்கும். குரூப் நேம் என்ன? ஸ்பிருஷ்டம்னு குரூப் நேம். அதுக்கு 25 பேர் இருக்கா. அப்புறம் ஈச ஸ்பிருஷ்டம்னா எரளவா இந்த 4க்கும் 4 பேருக்கும் ஈச ஸ்பிருஷ்டம்னு குரூப் நேம். அந்த 4க்கும் ஒரு குரூப். அந்த குரூப்புக்கு நேம் என்ன? ஈச ஸ்பிருஷ்டம் அப்படின்னு குரூப்புடைய நேம். அப்ப இந்த 4க்கும் குரூப் நேம்னா ஈஷத் விவருதம். இந்த 4த்துக்கும் ஈஷத் விவருதம் அப்படின்னு குரூப். அப்புறம் விவருதம் ஸ்வரா உயிர் எழுத்துக்கள் இருக்க. உயிர் எழுத்து ஸ்வராகன்னு இருக்க. விவருதம் இதுக்கு விவருதம் தான் குரூப் லீடர். இப்போ காட்டுமா வந்து ஸ்வரா எழுத்து முடிஞ்சுட்டு மொத்த எழுத்தும் சொல்லியாச்சு. அந்த 4க்கே என்ன பண்ணியாச்சு? ஸ்பிருஷ்ட ஈஷத் ஸ்பிருஷ்ட ஈஷத் விவருத விவருத இந்த 4 லீடருக்குமே மொத்த எழுத்து பிரிச்சு கொடுத்தாச்சு. ஆனா சம்பிரதம் ஒரு லீடர் பாக்கி இருக்க. ஆனா எழுத்துக்கள் எதுவுமே கிடையாது, எல்லாம் பிரிச்சாச்சு. அப்படி இருக்காச்சு. பொதுவா எந்த வருது? இப்போ விருத பிரயத்தனம் ஸ்வர எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள்னா விருத பிரயத்தனம் சொல்லியாச்சு. அந்த விருத பிரயத்தனத்துல இருக்கா இல்லையா? ஸ்வர எழுத்துல ஆனது ஸ்வர எழுத்து. அது விருத பிரயத்தனம் தான் வரணும். ஆனா இந்த வந்து டபுள் காரியம் இருக்கு. பொதுவா சாதாரண ஆவா இருந்தால் விருத பிரயத்தனம். அது பிரயோகம். பிரயோகம்னா சொல்லச்சே சம்பிரதாயம் மாறிடும். அந்த ஆவுக்கு மாத்திரம் ஸ்வரங்கள்லாம் விருத பிரயத்தனம் சொல்லியிருக்கு. ஆனால் அது சொல்லச்சே என்ன மாறிடும்? விவரத்தான் மாறிடும், சம்பிரதாயம் மாறிடும். ஓகேவா? சில பசங்க அப்படிதான் ஆத்துல சாதுவா இருக்கும், வெளில போனா அமக்கலாம் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆறுன்றது நம்ம சொல்லறதுக்கு பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் விருத பிரச்சனமா இருக்கும். பிரயோகம் பண்ணிட்டோம்னா அது சம்பிரதமா மாறிடும். அந்த ஆறு எக்ஸாம்பிள். அதனால இப்போ பிரயத்தனம் 2 விதம். ஆத்தியந்திர பிரயத்தனம், பாக்கிய பிரயத்தனம் 2. இந்த ஆத்தியந்திர பிரயத்தனம் 5 விதம். ஸ்பிருஷ்ட, ஈச ஸ்பிருஷ்ட, ஈஷத் விவருத, விவருத, சம்பிரத அப்படின்னு 5 லீடர். 5 லீடர் வச்சிருக்கோம். ஸ்பிருஷ்டன் ஒரு லீடர், ஈச ஸ்பிருஷ்டன் ஒரு லீடர், ஈஷத் விவருதன் ஒரு லீடர், விவருதன் ஒரு லீடர், சம்பிரதான் ஒரு லீடர். மொத்தம் 5 லீடர். இந்த 5 லீடருக்கும் நம்ம பசங்க பிரிச்சு கொடுக்கணும். அப்போ காட்டுமா காலேருந்து ஆரம்பிச்சு மா அந்த எழுத்துக்களுக்கு ஏற்கனவே ஸ்பரிஷான்னு பேர் சொல்லிருக்காங்க. ஸ்பரிஷா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஸ்பரிஷ எழுத்துக்கள் இதுக்கு குரூப் நேம்னா ஸ்பரிஷன்னு. இந்த அந்த காலேருந்து மாவிற்கு எழுத்துக்களுக்கு லீடர் யாரு? ஸ்பிருஷ்டன்ற லீடர். இதுக்கு அந்தஸ்தோட பேரு. இதுக்கு லீடர் யாரு? ஈஷத் ஸ்பிருஷ்டன் தான் லீடர். ஊஷ்மான்னு பேரு. இதுக்கு லீடர் ஈஷத் விவருதம் தான் லீடர். ஸ்வரா உயிரெழுத்துக்கள் இதுக்கு லீடர் யாரு? விவருதம் தான் லீடர். இந்த ஸ்வராலே இந்த ஆக்கு உள்ள இருக்கிறது விவருதம், வெளில போச்சு ஆ, பிரயோகம் நினைச்சு ஆ, பிரயோகே ஆ அப்படின்னு இந்த எழுத்துக்களை பிரிச்சிருக்கா. ஓகேவா? இது இதெல்லாம் எங்க நமக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ஒரு எழுத்துக்கு பதிலாக ஒரு எழுத்து வருது அப்படின்னு சொல்ல செய்வோ. அப்படின்னா எந்த எழுத்து எதுக்கு வருது அப்படின்னு கேட்கறது இதெல்லாம் பார்த்து ஸ்தானங்கள்லாம் பார்த்து தான் ஒன்று வரும். அது பின்னாடி மேலே போதே வரும். ஆனால் இது நம்ம எந்தெந்த எழுத்துக்கள் எது எதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எந்த எழுத்து என்ன பிரயத்தனம், தாபேந்திர பிரயத்தனம், கா என்ன பிரயத்தனம், யானா என்ன பிரயத்தனம், உயிரெழுத்தம் என்ன பிரயத்தனம் நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். வச்சுட்டா கீழே அந்த சந்தைகள் படிக்கட்டு அந்த இந்த எழுத்து இது வருமா, இது என்ன பிரயத்தனம் பார்த்து பிரிச்சுடுவாங்க. ஒரு உதாரணத்துக்குங்க, இப்போ கா இருக்கு, அதுக்கு யா வருமா அப்படின்னு கேட்டா கா சுட்ட பிரயத்தனம்,
யான்றது ஈசத்திட்ட பிரயத்தனம், ரெண்டு வேற வேற பிரயத்தனம் வராதுன்னு தடுக்க போறான். அப்போ தடுக்கச்சே என்ன பண்ணும், இது தேவைப்படும். அதனால இதை நம்ம இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த எழுத்துக்கள் ஆபியந்திர பிரயத்தனம், எந்த எழுத்துக்கள் எந்த இது அது பாக்கி பிரயத்தனம் சொல்ல போறோம், அங்க என்ன இது தெரிஞ்சுக்கணும். அதனால பிரயத்தனங்கள் ரெண்டு, ஆபியந்திர பிரயத்தனம். அந்த ஆபியந்திர பிரயத்தனம் 5 விதம்: ஸ்பிருட்டம், ஈஷத் ஸ்பிருட்டம், ஈஷத் விவருதம், விவருதம், சாம்பரம். இது 5 லீடர். 5 லீடர் என்னன்னா, ஸ்பிருட்டம் ஒரு லீடர், ஈஷத் ஸ்பிருட்டம் ஒரு லீடர், ஈஷத் விவருதம் ஒரு லீடர், விவருதம் ஒரு லீடர், சாம்பரம் ஒரு லீடர். 5 லீடர். அந்த 5 லீடருக்கு எழுத்துல பிரிச்சு கொடுத்துட போறா. என்னது, காலையில மா வரைக்கும் எழுத்து 25. அந்த குரூப் நேம் எழுதி வச்சுக்கோம். குரூப் நேம் வந்து ஸ்பரிஷாங்கிறது பேரு கீழே படிச்சிருக்கோம். காலையில மா வரைக்கும் எழுத்துக்களுக்கு ஸ்பரிஷாகா என்று பெயர். ஸ்பரிஷம்னு பேர் இருக்கிறதுனால அதுக்கு அந்த குரூப்புடைய நேம் ஸ்பரிஷாகா. அதோட லீடர் ஸ்பிருட்டம்ன்ற லீடர். அப்புறம் இதுக்கு அந்தஸ்தான்னு பேரு. குரூப் நேம் அந்தஸ்தம். லீடர் ஈஷத் ஸ்பிருட்டம். இதுக்கு ஊஷ்மான பேர். 4 பேருக்கு ஊஷ்மான குரூப் நேம். அதோட லீடர் ஈஷத் விவருதம். உயிரெழுத்துக்கு ஸ்வராக என்ற பெயர். அதுக்கு லீடர் விவருதம்ன்றது லீடர். இதே இந்த ஸ்வராக ஆக்கர் மாத்திரம் சாதாரண நினைச்சு விருத பிரயத்தனம், அது பிரயோகம் நினைச்சு சமிருத பிரயத்தனம் அப்படின்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சந்தேகங்க? அனுஸ்வாராமும் விசர்காவும் வராதா சுவாமி? அனுஸ்வாரா அண்ட் விசர்கா இதுல வராதா? இல்ல வர அது எழுத்து உயிரோடு சேர்த்து அனுப்புறது எழுத்துக்கள். அது சொல்லி சொல்ல போறாங்க. அந்த என்ன சனமா அதுல வந்துடும், ஊ என்ன அதே எல்லாம் சொல்லியிருக்காங்க. விசர்க்கத்தை அனுப்புவதுன்னா இது போயிடும். விசர்க்கத்துல வந்து உயிரெழுத்து எதுவும் வந்துட போறது. அதான் இது தனியா இது சொல்றேன். உயிரெழுத்து எதுவோ அதோடைய ஸ்தானம் சேர்ந்து அதோடைய பேசணும், அதோட தான் சேர்ந்து வரும். அது இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவர் பாக்கிய பேச சொல்ல போது அதை நாளைக்கு பார்த்து அப்புறம் பார்ப்போம். கேட்கணும். அடுத்த கிளாஸ் வேலைக்கிழமை. தன்யவாதம். தன்யவாத் சுவாமி. கொஞ்சம் படிக்கணும் சுவாமி. திருப்பி படிச்சாதான். நீங்க ஃப்ரீ டைம்ல கூட பண்ணலாம், தப்பு இல்லை. அப்புறம் கூட உங்களுக்கு சந்தேகம் தான் கேட்கும். படிக்கச்சே சந்தேகம் தான் கூட கேட்கலாம்.